ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் ஒரு ஸ்பிளிட் ஏசி ஐஸ் ஃபார்மேஷன் ஆனதை அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட ஏசிலையும் வந்து ஐஸ் ஃபார்மேஷன் ஆகுது. நான் அந்த கமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம எப்பயுமே நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன், கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டில் நம்ம எப்படி உடம்புல பிளட்டோ அதே மாதிரி ஏசி கேஸ். இப்போ நம்ம உடம்புல பிளட் ப்ரெஷர் லோ ஆச்சுன்னா நம்ம எப்படி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறோம், நம்மளோட ஆக்டிவாக இருக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் ஏசியில் கேஸ் ப்ரெஷர் கம்மியாச்சு அப்படின்னா ஏசி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது. அதுக்குன்னு சில சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டும். அப்புறம் கூலிங் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஒரு சைடில் நல்லா சில்னஸ் இருக்கும், ஒரு சைடில் வந்து கூலிங்கே இருக்காது. இதை மாதிரி சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அதுதான் நான் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். அவங்க சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் செக் பண்ணிட்டேன், ஒர்க் ஆகுது, பட் ஏசி ரன்னிங் 15 மினிட்ஸ் ஒன்லி. என்ன ப்ராப்ளம் தெரியல, ஆல்ரெடி இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் நெக்ஸ்ட்டு நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன், இது வந்து இன்வெர்ட்டர் மாடலா அப்படின்னு. எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, இப்போ நார்மல் ஏசி, அதாவது நான் இன்வெர்ட்டர் ஏசி அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரபிள் ஷூட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதில் வந்து அதே மாதிரி போர்ட்ஸ், அதாவது நம்ம உள்ள சர்க்யூட் போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அப்போ வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து கம்பேர் டு இன்வெர்ட்டர் ஏசி ரொம்ப கம்மி. இப்போது இன்வெர்ட்டர் ஏசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து அதோட அவுடோர் கம்ப்ரஸர் இருக்கு இல்லையா, அதுவே வந்து டிசி மோட்ரு. அது வந்து ஏசி டிசி கரண்ட்டை வந்து சொல்லுவாங்க. அப்போது அது வந்து டிசி மோட்ரு, அதை வந்து ஸ்பீடு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ பவர் அதிகமாக சேவ் ஆகும் நமக்கு. இதுதான் ஒரு அட்வான்டேஜ். பட்டு நம்ம டொமஸ்டிக் யூசேஜில் நான் ஆல்ரெடி ரெஃபர் பண்ணுறது, நீங்கள் நார்மல் ஏசியே போயிடுங்க அப்படின்றத என்ன கேட்குறவங்க எல்லாருமே சொல்லுவேன் நான். என்ன ரீசன்னா, நம்மளால் வந்து திடீர்னு ஒரு போர்டு ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளால் 4000 ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த ஏசி வந்து நம்ம யூஸ் பண்ணுற இதுக்கு மேபி ஒரு 2000 சேவ் பண்ணி கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு 1000 சேவ் பண்ணி கொடுத்துருக்கலாம். அதுக்காக நம்ம வந்து 4000 ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதே ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸு, ஒரு ஆஃபீஸில், ஒரு வந்து ஏதோ ஒரு ஷாப்பில் இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே வந்து நமக்கு கேஷ் ஃப்ளோ நல்லாயிருக்கும். கமர்ஷியலானும் போது உங்களுக்கு வந்து அது 24/7 ஓடும். அப்போ பவர் வந்து அதிகமான சேவிங் இருக்கும். பட் டொமஸ்டிக்கில் நம்ம நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுறோம், சம்மரில் மட்டும் யூஸ் பண்ணுறோன்னும் போது இன்வெர்ட்ரு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்பேர்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவ். இன்னொரு ட்ரபுள் என்னென்னா, இப்போ இதில் வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் நம்ம ஊரில் நார்மலாக நடக்கிற விஷயம், இதெல்லாம் போர்டுக்கு சுத்தமாக ஆகாத விஷயம். ஓகேங்களா? ஃபாரினில் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், பவர் ஃப்ளக்சுவேஷன்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஓமனில் வரைக்கும் நான் இருந்த 2 வருஷத்தில் பவர் ஃபெயிலியரே நான் பார்த்தது கிடையாது. பட் நம்ம ஊரில் பவர் ஃபெயிலியர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலான விஷயம். பவர் ஃப்ளக்சுவேஷன்றது ரொம்ப நார்மலான விஷயம். எப்போ வேணால் லைட் பிளிங்க் ஆகும், டக்குன்னு இதாகிட்டு போகும். பட் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியாது நம்மளால் இங்கே. அதனால் வந்து இதெல்லாம் வந்து அதே மாதிரி நியூட்ரல் டு எர்த்து செக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பிலோ 5 வோல்ட் இருக்கணும். இதெல்லாம் நம்ம சைடில் நம்ம வீட்டில் செக் பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி பார்த்தோன்னா தான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் சீக்கிரம் அடி வாங்காது. இதை மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்டைஸில் நீங்கள் மேனுவல் புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே லாஸ்ட்டில் சில ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பான், நியூட்ரல் டு எர்த்து இவ்வளோ வோல்டேஜில் இருக்கணும், வோல்டேஜ் இவ்வளோ இருக்கணும் அப்படின்லாம் கொடுத்துருப்பான். இதெல்லாமே நம்ம பார்க்கணும். இப்போ இன்வெர்ட்டர் ஏசியில் நம்ம இவ்வளோ இது பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க அதுக்கு வந்து 10 months பிஃபோரே வந்து ஒரு 4500 செலவு பண்ணியிருக்காங்க. நான் அதுதான் லாஸ்ட்டாக ஃபைனலாக அவங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து கேஸ் லோவாக இருக்கலாம், மேபி சென்சார் ஃபெயிலியராக இருக்கலாம். அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அதுக்கான ட்ரபிள் ஷூட்டுக்கான காஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்களோ உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் ரிலேட்டிவில் யாருனா ஏசி வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்கிறது ஏன்னா நான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் ஏசி கிடைக்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் மார்க்கெட்டில் எனக்கு கரெக்டாக தெரியல. பட் நார்மல் ஏசி போகிறதுன்றது தான் என்னோடய சஜஷன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.